ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேய் கேம் ஆட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னகொண்டாவை பேஸ் பண்ண ஒரு பேய் கேமு, ஒரு புது வகையான பேய் கேமு. இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுங்க கைஸ், உள்ள வந்தாச்சு. என்னென்ன இருக்கு? மோர் கேம்ஸு, அனகோண்டா ப்ளே. என்ன கைஸ் இது? ஈஸியாக வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கட்டும். ஓகே, இது வந்து அன்னகொண்டா இல்லாமல் டைட்டனாவா இது எல்லாமே இருக்குடா. குகை மட்டும்தான் நம்மளால் இப்போ விளாட முடியும். ஓகே கைஸ், ஆனால் இந்த லெவலில் நான் விளாட போகிறேன். எனக்கு ஃப்ரெண்டு அஜய் கண்ணு விளாட போகிறேன். இன்னும் பேக் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு வந்து லோடிங் ஆகுதா? இந்த இடம் வந்து நார்மலான இடம் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு நான் இருட்டுல பாம்பு வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கிறீங்க. என்னால நடக்குதுன்னு பார்த்துருவோம். யார் என்ன உயிரோட வச்சு எரிக்கிறது? என்னடா இது தொட்டன்னே தரக்குது. ஓ மை காட் கைஸ், ஆனால் இந்த கேம் பிளே நம்ம அஜய் கண்ணு விளாட போகலாம். இந்த அவங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். ஏதோ நோட்டு வச்சுருக்காங்க. இந்த நோட்டு அது சாரியா அடா அலாமெல்லாம் அடிக்கிறாங்க. இன்னொரு அடி பாம்பு கிம்பு வந்து போயிடும். அண்ணா ஓ, இந்த நோட் 10 எடுக்கணுமா? 10 எடுக்கணுமா? ஓ, அந்த ஃப்ரெண்டு இது பாம்பு சத்தம் கேட்குதுடா. எங்கடா ஒடியறது? கபோர்டுக்குள்ள தான் ஒளியணும் போற. ஒளிஞ்சுக்கோ. அப்போ பாம்பு எப்படிடா கதவை திறக்கும்? ஏய், அதுக்கு வால் இருக்குல்ல. இப்படியா கபோர்டு திறந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். ஓடுனா பேய் திறக்க சொல்றாடா. இந்தா இந்த கிளிச்சு கண்ணா ஓடாத பேய் இது பாம்பு கண்டுபிடிச்சிருக்குது. வெளியில பார்க்க முடிஞ்சாலும் பரவாயில்ல. பாம்பு வெளியே போயிடுவோமா? வாடா, ஃபர்ஸ்ட் கேமு திறந்து பார்க்க தெரியும். மொத்தம் வருது எதுவும் இருக்கலாம். இது ஓடாதடா பேய். சரி, பாம்பு கண்டுபிடிச்சிடப்படா. ஓ மை காட், எனக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகிற மாதிரி சொல்றான். என்னடா அதாவது தரக்கு தானா? நான் தான் கொடுத்து விட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ, இந்த நோட்டெல்லாம் எடுக்கணும்டா. அதான் இந்த கேமோட கதையை. ஹோம் கம்மா பயமா இருக்கு, ஏதோ வருதுன்னு. என்ன சொல்லுதா? இதுல தடி தண்ணி பாரு. இந்த நோட்டு 10 எடுத்தா தான் போக முடியும். இல்லை பாம்பு சத்தம் கேட்குதா? நான் பாம்பையே காணும். பாம்பெல்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. சும்மாதான். சரி வா, வெளியே போவோம். ஏதாவது தென்படுதான்னு பார்த்தேன். இந்த நோட்டுகளில் ஒன்று எடுக்க விட்டாலும் பரவாயில்ல. நம்ம 2 நோட் எடுத்துப்போம். இன்னும் 10 நோட் எடுத்துப்போம். வாட்ட ஏடா ஏடிப்படியில் வச்சு இது வச்சுருக்கானுங்க. இது எதுக்குடா? ஏறி போகணும் போடா அது மேலே. இது தலை இன்னும் உடைக்கணும் போல அது மேலே ஏறி. எத்தனை பேய் நான் இருப்பேன் எனக்கு தெரியாது. டேய் ஓடாதா பேய் பாம்பு சத்தம் கேட்டு வந்துட போகுதுடா. பாம்புலாம் தலைவலி நான் இந்த உணர்வு ஒன்று கண்டு இப்படி கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்று. ஏன் அதுக்கு ஏன்டா ஓடுற? எனக்கு பயமா இருக்குடா. பாம்பை பார்த்தா எனக்கு லிட்டில் பிட். பாம்பே இல்லடா. என்னடா இந்த சைடு தான் சத்தம் கேட்குற மாட்டேக்கே. பாடா, பாம்பை பார்த்துருவோம் இன்னைக்கு. எத்தனை டேஸ் இருக்கணும்? அதை நோட் 10 எடுத்துட்டு தான் தப்பு சொல்லுவேன். இந்த 2 காட்டுதா? என்னடா அது பாம்பு இல்லைன்னு சொன்னேன். அது போகுதுடா. ஏடா இத்தாக்கு அந்த இடத்துல வேந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. மூஞ்சி முன்னாடி போய் நின்று பார்த்தா நின்ட்டான். நான் செவத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கான். ஜாதாயுமே அப்பா எவன்டா அது? எங்க அப்பா என்னடா அத்த தண்டி பாம்பா இருக்கு. சரி, சின்ன தண்டி பாம்பு. எப்ப ரொம்ப சின்னதா வச்சுக்கா. என்னடா பாம்பு என்ன பண்றது? என்னடா பாம்பு கண்டுபிடிக்காத வரைக்கும் சரிடா.
டேய் என்ன தான் நம்பிக்கை இருக்கு. டேய் என்னடா பாம்புக்குள்ள தான் போயிட்டு இருக்கே நீ. எவ்வளவு நீளம் தான்டா இருக்குது அந்த உயிரினம். மூஞ்சி அப்பா என்ன நின்ட்டான். நான் உன்னையே தான்டா பாக்குறான். பயப்பட்டான் நம்மளை பார்த்து. நம்மளை பார்த்து பயக்குதுன்னு நினைக்கிறேன். டிவி எவனா இந்த இடத்துல டிவிலாம் வச்சதே. நம்மளே பார்த்துட்டு போறான். போறவில்லை ஒதுங்கி நிக்கட்டே பண்ணானா நின்ட்டான். ஹலோ ஏ அவன் ஓட்டான்டி ஓட்டுறா. ஐயோ நிச்சயமான பாம்பு மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. உணர்ச்சி அது எப்படி பண்ணுங்கிறதுனா உயிரா டக்குன்னு போய் அழைச்சிக்கோ. அதை சொல்லி இந்த சைடு ஒரு சைடு வந்துட போலாம். எப்படி திரும்பி வந்து நிஜமான பாம்பு பண்ற மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. தூரமான பாம்பா இருக்கு கைஸ். பிஹேவியர் வந்து நிஜமான பாம்பு மாதிரியே இருக்குடி. அந்த கேம்ல ஒண்ணு பண்ணிட்டானுங்க என்ன தெரியுமா? வந்துட்டு இத வந்து பக்கத்துல வர போற சவுண்ட் இருக்குதானே எல்லா சைடும் கேக்குற மாதிரி வச்சிட்டாங்க பாம்பு. இந்த பாம்பு ஏனாங்க கூட இல்ல. நீ அமைதியாரு. ஏய் அதான் ஒக்கால ஓடி வந்துட்டான். திறந்து பார்த்துருவோமா? போயிட்டு காம்பு ஏக்கண்ணா போறான் பாரு. சரி டேய் நிஜமான பாம்பு மாதிரி திரும்பலாம்டா. எனக்கு எப்படி திரும்பிச்சு பாம்பு அது மாதிரி திரும்பலாம்டா நிஜ வாழ்க்கையில. சரி இங்கிட்டு தானே போறான். நம்ம தனி வேற ரூம் போய் ஏக்கண்ணா அதான் இதுல வந்து அனகொண்டா மட்டும் இல்ல டேய். இதுல வந்து இது இப்போ டைட்டன் அபாவா அப்படின்னா டைட்டன் அபாவா தான் உலகத்திலேயே பெரிய பாம்புன்னு சொன்னாங்க. ஆனா அது உண்மைக்கு பெரிய பாம்பு இல்ல உலகத்துல. அது வந்து 2 புத்தகம் நடக்கும்போது வாஸ்கின்ட காசு பெருசா எதுக்கு மணி வேற அடிக்குதுடா. பாம்பு கேட்பாங்க அது ஹார்டுன்னு போட்டு இது போட்டு வந்து சரிண்ணா. மணி அடிச்சு அந்த சைடு வட்டவான் போடா ஓடுறா. டேய் அப்பா இது குறைஞ்சிச்சு ஸ்டேமினா பண்ணாரு. முட்டு சந்திரன் வந்து மாட்டிக்கிட்டானே ஒளி குவாலிட்டேடு கட்டுக்கல்ல ஒளிய முடியுமா பாரு. அவ்வளவுதான்டா ஒன்னிடி முடிந்தது வந்துருச்சுடா. எப்படி முடிஞ்சது பாரு. நல்ல வேலை ஏர்லாம் போடல இந்த கேம். நம்ம இதுல தோத்துட்டோம். இப்ப பாரு கேம் பிளே 2 நான் ஆடுறேன் கைஸ். இந்த தடவை நான் ஆட போறேன். வாவ் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. வாவ் 4 பிக்சர் எடுத்தனா 100 ரூபா. டைட்டன் பாவா வாங்க முடியாதா? 1000 ரூபா வேணும்டா அதுக்கு. 100 ரூபா சம்பாரிச்சாச்சு. இன்னும் 10 பேச்சு வேணும். இதுக்கிட்ட நீ ஈஸியா தப்பிச்சிடலாம் போலடா. எப்படி முட்டிச்சா பாக்குது அது அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு எவ்வளவு சுத்தி உடம்பு வச்சு கண்டுபிடிச்சலான்ட்டு போறானு. ஓகே கைஸ் இந்த தடவை நான் கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த தடவை நான் ஓட மாட்டேன்டே அவன் வந்து பிடிச்சிருப்பான். கிடைக்க இந்த நோட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ அளவு காசு கிடைக்குதுடா. 4 நோட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு குட்ல. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சுடா. இப்போ வந்து இந்த நோட்டு எடுக்கும்போது ஏதாச்சும் ஒன்று வருது பார்த்தியா இந்த மாதிரி அது வந்து உன்னோட இதை தீர்மானிக்கிறா. அதே மாதிரி உனக்கு அந்த ஹார்ட் மாதிரி போட்டு அந்த செயின் மாதிரி வந்துச்சா நீ செத்துட்ட. எனக்கு இந்த மாதிரி குட் லக்னு வந்தால் நல்லதே நடக்கும். பெல்லா ஓ அப்படின்னா இன்னும் நிறைய நோட் கிடைக்குமோ? ஃபர்ஸ்டே வர மாட்டா. அது ரூம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா வர ஆரம்பிச்சான் டக்குன்னு. லீவ் மீ அலோன். தரங்கடா. பாத்துட்டான் போடா. ஸ்ட்ரைட்டா வரா எடுத்தானே வாயில போந்துட்டு. மை காட் வந்து கதவை திறக்கணுமா? நல்லாதான் இருக்கும். வால்யூம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கூட்டிக்கலாம். சென்சிட்டிவிட்டியும் கூட்டிக்க. சென்சிட்டிவ் இருந்தால் தான் நம்மளால நல்லா திருப்ப முடியும். ஓகே கறந்து பாரு. ஒயிட் பண்ணு நினைக்கிறேன். இந்த கேப் பண்ணி பார்க்க முடியுமா? நான் குட் லக்னா தான்டா ஃபோட்டோ. இது ஆப்ப தான் பண்ணிட்டேன்.
இன்னும் அது திறந்து தான் இருக்கு. 2 நோட்டு ஒரு இடத்துல. நைஸ். அது எடுக்க முடியாதுடா. எடுக்கலாமா? அப்புறம் என்னவா? ஏதோ ஹோம்னு போட்டுருக்கு. அம்மா எலும்பு கூட வச்சுட்டாங்க. மென்டாஸ் போய் ஒழிஞ்சுக்கிறேன். பாம்பு இப்போ வருவான் பாரு ஸ்ட்ரைட்டாக நம்மகிட்ட. ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது. இந்த கேப் வழியா பாரு. கேப் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ இந்த நோட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம அடுத்த நோட்டு இது கலெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த சாவு நம்மளுக்கு தொடரும்னு நினைக்கிறேன். எலும்பு கூட இதோ பாரு. இவன் நம்ம தோச்சிதான் தான் வரான். இந்த இதை வச்சிருக்க போது அது நாக்குடா இது நண்டு கொடுக்க மாதிரி இருக்கு. நகுலுவானா? இங்க பாருங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்காது மாதிரி போது மூஞ்சி முன்னாடி வச்சிருக்காங்க. கைஸ் நகர மாட்டாங்க. போடா. நான் வந்து நல்லா பாத்துக்கிட்டேன் கைஸ். ஓடிலாம திறந்து விட்டு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். திறந்தோடனே பிடிக்கிறான். டேய் அந்த இது மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சாவுங்களாம் உங்க இடத்துல ஒளியாத ஓடினது. இப்ப நம்ம கண்ணு விளையாடுவாரு தரமா 100 ரூபா கிடைச்சிருக்கு. ப்ளே பண்ணுவோம். 200 ரூபா கிடைச்சிருக்கு. 1000 ரூபா தானே. டைட்டன் அபோ இன்னும் பெரிய பாம்பு கிடைக்கும். இல்லே ஃப்ரீ ஃபயர் சவுண்ட் குறைச்சு வைங்கடா சாமி. விளையாட முடியல நாங்க. ஓடி போய் நல்ல நோட்டு கேடுறா. நம்ம எப்பவுமே 4 நோட்டு செத்துடுறோம். அது திறக்கிறான். இந்த கதவுனா அப்படின்னா பாம்பே திறந்துக்கும்ல. நல்லதுதான்டா இது. நல்ல ஒரு சகுன் வந்தாங்க. அந்த கபர்டுக்குள்ள திறந்து பாரு. அதுக்குள்ள இது வச்சிருந்தாங்கன்னா 10 பட்டு எடுத்தா 1000 ரூபாய் கிடைக்குமோ? 10 பட்டு எடுத்தா 1000 ரூபாய் கிடைக்குமோ? என்னடா அது? சிசிடிவி கேமரா. அதெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு வேளை நேரத்தை நம்ம அடைச்சு பார்க்குறாங்க. இப்போ அந்த பாம்பு கிட்ட எப்படி சாகுறாங்க. பக்கத்தில் பாரு தாண்டி பாருங்க. பாம்பு இதே மாதிரி தாண்டி வந்துச்சுன்னா பண்ணுறது பக்கத்துக்கு போனோன்னே. அது திறமையான பாம்பு அது வேறா? எப்படா அவன் இங்கிட்டா வச்சு நிற்கிறான். திறந்தண்ணி வந்து பிடிக்கிறான். மோசமாக நினைவு இருக்கான்றாங்க. மோசமா நான் பயலுங்க பூராமா வாருங்க. இன்னைக்கு ஒண்ணுதான் எடுத்துருக்கோம் இந்த வட்டம். பரவாயில்ல, அந்த ஒண்ணுக்கு நம்மளை காப்பாற்றும். எப்படி எனக்கு ஸ்டார்ட் அவசரமா அதுக்குள்ள தான் போயிட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட். வளர்ப்பு இல்லை ரூம் கொஞ்சம் இதுக்குள்ள போமா. கடவுளை அஜித்தை நோட்டேடி உட்காரே பார்த்து. ஐயோ ஏதோ ஸ்பேடஸ் நோட் கண்டுபிடி. திஸ் இஸ் பேடா. இல்லை எனக்கு பார்த்தா உனக்கு காணா மாதிரி தெரியுதா? ஓகே பண்ண நானு 50 ரூபா தான் வச்சிருக்காங்க. ஒரு 2 எடுத்து 50 ரூபாயா? நான் ஒரு இது எவ்வளோ? 15 ரூபாயா? இப்ப நம்ம ஜூஜு விளையாட போறாரு கொடூரமா. அவர் தான் சரியான கேம். அது கொடுத்து வாங்கிட்டு கேம் விளையாடுப்பேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 நோட்டு கிடச்சிச்சு. நைஸ். பெல்லு நல்ல வேலை குட்லக்கு. ஐயா ஐயோ என்னடா அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குமா? ஓட்டுறாங்க இருந்து முதல்ல. இப்போ பார்த்து வெளியில் வந்தேன்னு அடிக்கும். இந்த ரூம்குள்ளே நான் ஓடிக்கிறேன். நல்ல வேற ஏதாவது நல்ல நோட்டு கொடுக்குடா ப்ளீஸ்டா. ஐயோ இதா இது ரொம்ப மோசமானது. திறந்து வருது போல. யாருக்கு மட்டும் யாரும் இந்த மாதிரி கொடுத்து விட்றாங்க. வரும் பாரு இப்ப அட்டதான் அந்த செவுத்த பத்திர பாம்பு இருக்க மாதிரி தான்டா இருக்கு. கடவுளே கடவுளே அடிச்சு நல்லதா நல்லதா. ஆடு ஓடு. அண்ணா அண்ணா ப்ளீஸ் உட்காந்துக்கோங்களா. ஓகே கைஸ், சரோ உன்னோட ஃபோனுக்குள்ள ஒரு 50 இருக்கலாம். அது என்னோட சரோ
1 நாள் வரண்டாடி 3 நாள் வந்துட்டு க்ளவுஸ் வாங்கிட்டாடா நடிச்சுது ஏன்டா கத்துற பாம்பு சத்த பாம்பு இந்த கடை நீவாளு கைஸ் என்ன கைஸ் ஒவ்வொரு தடவையும் இந்த பாம்புக வந்து போட்டு போயிடுறது கட்டு பேத்திக்கிட்டு சத்த கூமுட்டை பாம்பு 350 கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா அது கிடைக்கும் நம்மளுக்கு 350 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோ சிறு சேமிப்பு மாதிரி வீடியோ பார்த்துட்டே இருக்கிறவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க கைஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க சேனலை பண்ணிக்கோங்க நல்லதுதான் அதான் எங்களுக்கு வீடியோ போட்டுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ் நானே ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நல்ல வீடியோ போட்டுருக்கோம் ஆடா பெல்லு நல்ல வேலை 4 இதை எடுத்தோடனே நல்லா கரெக்டாக தான் வருதுடா அதுக்குள்ளே வழியாத இது எப்படி போட்டால் சும்மா பார்த்தேன் ஒரு ஹார்டு கீடுன்னு ஏதாவது வரும் எனக்கு எந்த நோட்டும் இல்லை சரி வா அடுத்த ரூமுக்கு போவோம் எதுக்குதான் அந்த ஒளியிற இடம் தான் வச்சுருக்கானுங்க ரொம்ப நேரம் கூட ஒளியலாம்டா அண்ணா அவன் வெளியே வந்து கேம்ப் என்னடா அடிப்பான் இது நம்ம லாக்கருக்குள்ள கேம்ப் அடித்தோம்னா அவன் வெளியே வந்து கேம்ப் அடிப்பான் வெளியே உட்காந்துக்கிட்டு நம்ம வெளியே வரைக்கும் ஸோ அப்படி என்றால் என்ன காரணம் என்றால் நம்மளால் ஓடிய முடியாது எல்லாமே நிறையா வச்சுக்கோடா நீ சாப்பிடும்போது ஓடிக்கலாம் ஏன் முதுகு பின்னாடி இருக்கான் நான் எப்படி இருக்கும் சத்தியம் வந்துடுவானுவே நீ சேர்த்து வச்சுக்கோ நீ சாப்பிடும்போது நீ என்ன வரானா வரான்டாடி ஓடுறாடி போடா லாக்கருக்குள்ளே போய் அடைச்சிக்கோடா இப்போ திரும்ப நான் நிற்பான் நீ போய் அடடா டக்குன்னு முன்னாடி போட்டு நினைச்சேன் வருவான்னு நினைச்சேன் அதான் என்கிட்ட நான் நின்றுருக்கேன்டா ஏன் வெளியே போய் கேம்ப் அடிக்கிறாங்க சில லாக்கருக்கு வெளியே விட முடியாது லேய் மாட்டுன்னு வச்சுக்க பஸ் 100 ரூபா சம்பாதிச்சா 25 ரூபா சம்பாதிக்க வச்சுட்டா கைஸ் நம்ம அஜய் இன்ஃபினிட்டி வீடியோஸ் 1 2 3 சேனல் போய் பாருங்க நல்ல ஒரு தரமான சம்பவம் ஹலோ என்ன கைஸ் இப்படி கேம்ப் அடிச்சு அடிக்கலாம் யாரும் கைஸ் அவன் கேம்ப் அடிக்கிறான் அப்படி வந்துட்டு இப்போ திடீர்னு நம்ம மூஞ்சி பண்ண என்ன நல்லா இருக்கும்ல அதான் இருக்கும் இப்போ என்ன நோட்டு முதல் நோட்டு என்ன நோட்டு அப்பு C+ ஆமா என்ன C++ பார்த்துட்டே இருப்பானு இதெல்லாம் C++ இல்லைன்னா கோடிங்கா C+ கோடிங்க அது என்ன C+ அது இதில் பார்த்துடு சாடாவே அதாவது சாரிக்கு அர்த்தம் ஒரு வழி இங்கிட்டு இந்த பைத்தியம் துண்டை என்னடா இது எவன்டா நேரத்தை கட்டுனது இதுக்குள்ள எவன்டா பாம்பை கட்டுறது அதை ஏன்டா இந்த மாதிரி வச்சிருக்கு நான் இங்கிட்டு தான் போயிருக்கேன் அப்போ நீங்கிட்டு போ என்னடா வேற பார்த்து என்ன நோட்டுன்னு பார்த்துட்டு எடுக்கணும் பக்கத்துல தான் இருக்கான் ஆடு டவுட்டா என்னன்னு தெரியல நான் 4 கார் எடுத்தாலே நான் உண்மைக்கு இடம் வைக்கிறேன் திடீர்னு வந்துடணுமாமோ அதான் இருக்கும் இப்படியாவது நோட் எடுக்கணுமே இல்லையா அந்த 2 ரூம் மிச்சம் இருக்குல்ல அதை போய் அந்த சைடு நான் போக மாட்டேன் சேனல் பார்த்தா வந்து இது பண்ணுவேன் சோஃபாவுக்கு அடியில் வச்சிருந்தா கூட போய் இருக்குங்க எத்தனை நோட்டு 3 பார்த்துடு ஆதா பாரு எப்படியோ எடுத்துருவோம் காசு கிடைக்கும்ல என்னடா எடுக்க முடியல டக்குன்னு எடுத்து அவன் வரான்டா பிடிச்சிருக்கு எடுத்து காசு கிடைக்கும்டா எது குட்டுன்னு வந்துச்சு அந்த நான் செகண்ட் எடுத்ததான் 150 ரூபா கிடைச்சிச்சு பரவாயில்ல இன்னும் 500 ரூபா சேர்க்கணும் டாக்டர் பாம்புக்கு வாடா இன்னைக்கு நான் பாம்பை நான் எதிர்த்து போராட தெரியற மாதிரி அந்த சைட்ல போட்டு எது வாங்க போலாம் நான் வேணுக்கே பண்ணாதீங்க இதெல்லாம் ஒன்றும் இருக்காது எப்படியும் ஒன்றும் இருக்காது நான் அந்த கேம் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் தான்
இது என்ன கேள்வி? எனக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அனகொண்டா பாருங்க பேய் கேமு. ஏய் எங்க திரும்பாரு. ஏய் சேர்த்து வச்சு கூட ஓடாதான் ஓடுனா அவன் கண்டுபிடிப்பான். ஏய் ஐயோ அந்த ரூம்குள்ள தான் ஓடிச்சுக்கான். அந்த டைமிங்கும் அந்த இதெல்லாம் கிராஃபிக்ஸ். என்னடா இப்படி வரான் திடீர்னு? கிராஃபிக்ஸ். ஓகே 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 அடுத்த இது போவோம். ஒண்ணு கூட டேய் எனக்கு நான் மட்டும் வேகமா வந்துடுறான்டா டேய். ஸ்லோ தானே வச்சிருக்கோம், நார்மல் தானே வச்சிருக்கோம். ஆடு விடா ஆல்ட் வச்சாலும் செத்தணும். ஓகே கைஸ் இப்போ நம்ம டக்குனு வந்துட்டாச்சு. அது வந்து தோத்து டேய் இவனுக்கு மட்டும் 2 புக்கு கிடைச்சாரு. நான் பாவம் கைஸ். பஸ்டே நீ அதை ஒரு கார்டு எடுத்துட்டோம். ரெண்டாவதா ஒரு பேரு பாம்பு, விரிய பாம்பு. இது இந்த சைடு வரும் இருக்கும்ல இன்னொன்று, அதை எடுப்போம். நல்லா பார்த்து வச்சுக்கோ. கோர்டிங்கு சாவி கிடச்சிருந்தா வர்றான்டா போறானா? போகலாம் என் வால் சைடு போய் பின்னாடி இதுல டேய் திடீர்னு வருவான்டா டேய். அதான் பாரு இது எடுப்போம். ஐயோ சேஃப் பி சேஃப் தான். பி சேஃப் ஆடாது. நாங்க ஒரு தவறு கொடுத்தனே. இதுல தானே இருக்கு ஆப்பே. 3 கார்டு கிடைக்குங்களா? 3 தான் கிடைக்காது. நீ உனக்கு ஏதோ வைப்பாங்கடா. அன்னைக்கு ஏதோ எப்பதோ வச்சாங்க. ஓடு அவ்வளவு சிக்கியாச்சு. அச்சமில்லை ஓடு ஓடு. போடா சூப்பர். ஐயோ ஸ்டேப்ல கம்மிஞ்சு எழுத்து வந்துச்சுடா. அந்த இடத்துல வந்துட்டு இருடா டேய் நான் கேம் பிளே கட் பண்ணிட்டுக்கேன்டா. எங்கடா இருக்கான்? ஒரு ஆகாவலி எங்கிட்ட இருந்து வருவான்னு தெரியாது. வைத்தியக்காரி நான் டாய்லெட்ல உடச்சு வச்சிருக்கேன். அந்த பாம்பு வாளுகள்ல வச்சு உடச்சிடும் போல. புத்தகம் என்னடா இதுக்கெல்லாம் பரவாயில்ல 6 நோட்டு எடுத்துட்டோம். இன்னும் 4 நோட்டு இந்த மாதிரி எடுத்துதான். இது எப்படியும் கிடைக்காது. போ மாட்டிடாத அப்படின்னு வருவோம் சைக்கிள்ல. வெளிச்சம் வேற அங்க தூரம் வரைக்கும் இல்ல. திடீர்னு வர்றான்டா வாயை கட்டிட்டு. 4 சோஃபா இருக்கு. சோஃபாவில தான் வச்சாங்க. இதெல்லாம் என்ன ஆயிட போகுது? எனக்கு வெளுக்கு ஆகுதுடா. திடீர்னு வந்து அடிக்க போது திரும்ப அதை அதுக்குறேன். நேரம் போயிடும். அவனுக்கு பார்த்து திரும்பினாடா பிடிக்கிறான் வாயை பார்த்து. இவங்க வச்சிருக்க கேம்டா ஹார்ட் டை எஸ்கேப், ஹாரர் ப்ளே டைம், மல்டிபிளேயர். பரவாயில்ல கொஞ்சம் காசுடா. எவ்வளோ? 675 ரூபா. இல்லை அவ்வளோதான் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா போதும்டா. நம்ம வந்து இது எடுக்கலாம். அது மேலே அனகொண்டா பயலுக சரி டைட்டனா போவா பயலுகளை வாங்கிடலாம். டேய் யாரா வண்டி இந்த மாதிரி இப்போதான் இது ஓடுறது இது பண்ணாதான் சாப்பிடும்போது அது காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ பி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாத மொத்தமாக. ஆனால் ஃபஸ்ட்டு தான் இவனை பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இதான் எனக்குன்னா மட்டும்தான்டா இதெல்லாம் வைக்கவே மாட்டேங்காங்க. எனக்காக 2 லட்சம் வச்சாங்க எடுத்தாங்க. வரான் இப்போ வரான் பாடி. ஆமாண்டே வரான் பாடி. டேய் யாரா இவன்? திரும்பிட்டாடா திரும்ப வச்சு அடிக்கிறான்டா. டேய் சரி இந்தா நீயே விளையாடு அடுத்த மேட்சும். வாய்ப்பெல்லாம் காலி பண்ணி விட்டுரு தம்பி. நீ வந்து என்ன பண்ணுது அந்த ஓடாதடா. ஓடினதான்டா அவன் கண்டுபிடிக்கிறான். ஸோ நீ ஓடாமல் வந்துட்டு அந்த இது நடந்து போ. தெரியாம டச் பண்ணிடுறேன்டா பாவா. நச்சுக்கிட்டு
அப்பா கைஸ், அதே மாதிரி மூளையார் பாய் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இப்போ எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு வச்சுருங்க. ஆஹா ஃபர்ஸ்ட் எடுத்தா நல்ல ஒரு அமோகமான மொமெண்ட். நல்லது, பெல்லே நல்லது. அடுத்த கதவுக்கு போக இப்போ அவனுக்கு இருக்கும் பாரு. அதில் அவன் வந்த வழியில இந்த நோட்டு காலம் போகுது போகுது. யூட்டன் படி யூட்டன் அந்த சைடு. எனக்கு இந்த வழியிலே போய் போய் பழக்கமாகி போச்சு. அடி எங்க யூட்டன் போட்டு போய் அந்த கதவை போட்டு அடடா போய் அடைச்சிடாத. நிறுத்துங்கண்ணா, வெளியில இருப்பானோ எங்க கல்லு. ஏய், என்னடா இது கலர்ல ஆயிடுச்சு? என்னதுடா அது? நான் அண்ணா என்னடா அது வந்து கல்லு. காமிடா. வெளியில இருப்பான் போலயே. தெரியலையே, திறந்து பார்த்துருமா? கல்ல செட் பண்ணிக்கணும். சவுண்டு குறைஞ்சிச்சு பாருங்க. ஆமாண்டி, வெளியே போயிட்டான். தந்து பாரு, நல்லா குட் லக் இருக்க வரைக்கும் அவன் வரமாட்டான்டா. வெளியே கேம்ப் அடிக்க மாட்டான்டா. என்னடா அது? இல்லை, நல்ல வேலை ஓடாத, ஒழுங்கா நடந்தப்போ என் சைடு போகாது. வராடா, எனக்கு தெரிய மாட்டேங்கடா. வந்தாலும் கவலை இல்லை, வராட்டி எனக்கு கவலை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தோத்தாலும் கவலை இல்லை. அது எப்படி அந்த பெண் நோட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாம்பு நடக்குது? வரும் பாரு, நான் இதுக்கிட்ட அடிப்பட்டாலும் இன்னொரு ஒரு நோட்டு குனிஞ்சு 200 இன்ஃபினிட்டிராண்ணா. பின்னா ஏய் சூப்பராக கேம்ப் அடிக்கிறான்டா இந்த இடத்துல. அப்படி வந்துட்டு அது பேயம் இல்லையா? ஓடனா சரியான. உனக்கு இந்த எனர்ஜி இருக்கும்டா, எவ்வளோ ஓடினாலும் எனர்ஜி உனக்கு காலி ஆகிறது. அதான் அந்த ரன் இன்ஃபினிட்டு ஓடு. இப்போ அது கூட இப்போ ஓடாதாங்க. அப்பா இன்னொரு குட் லக்கு. இங்கேருந்து போன டக்குனா இந்த ரூம்க்கு தான் வரமாச்சு. பேடுன்னு வந்தோம்னா அது உனக்கு இப்போ இன்ஃபினிட்டி இல்லடா. கார்டு இருக்க வரைக்கும் தான் உனக்கு இன்ஃபினிட்டாக இருக்கும். இல்லை, ஓடி இருக்கணும்ல. இங்கே இருக்காதோ? ஓடாடே, என்னடா இந்த நேரம் பத்து காலி ஆயிடுச்சு. பத்திரமா போயிடு. அப்பா 3 நோட்டு இருக்குடா, 3 நோட்டையும் எடுத்துடா. குனிஞ்சடு எடுக்க முடியாதா? இன்னொரு நோட்டு டக்குன்னு எடு. குனிஞ்சு இன்னொரு நோட்டு கொஞ்சோண்டு டக்குன்னு. அவ்வளோதான்டா, 8 எடுத்தாச்சுடா. இன்னும் கொஞ்சோண்டு எடுக்கணும். ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஓடாத, பொறுமைடு. நீ அவன் அங்கே வந்துட்டான்னு வச்சுக்க ரூம்குள்ளே. இந்த ஸ்டார்களில் அப்படியே சுற்றி அப்படியே போயிடு. நான் வந்தேன் அதே மாதிரி வரலடா, போயிடு. இடுப்பாமா வழி மறந்து போச்சுடாடி. வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, நம்ம காசு கிடைச்சா போகணும். அடுத்த பாங்கிட்ட கறி வாங்கிருக்காவே காசு வைக்கிறோமா வாங்கி. இது நம்ம வந்தது தானோ? இது பாதையை மறந்து போச்சுடா. கொஞ்சம் நீ விளையாடி. போடா, பாதை எனக்கு தெரியலடா. நான் காசு காலி பண்ணிட்டேனா? சரி, இது நான் செத்துட்டேனா? 10 நோட்டு எடுத்தோம்னா எவ்வளோ தெரியலையே. குட் லக் கிடச்சிருச்சுடா. இன்னும் ஒரு நோட்டுடா, ஒரு நோட்டு. தப்பிச்சிரு நீ தான் பாமா இருப்பாங்க. ஒரு நோட்டு எடுக்க விட மாட்டோம். எனக்கு பயமா இருக்கடா. கைஸ், நம்ம 9 நோட்டு எடுத்தாச்சு. நீ ஒரே ஒரு நோட்டு எடுத்து ஜெயிச்சிடலாம். இந்த மேட்சை ஜெயிக்க விட்டுரும் போல. அது எங்கே கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த நோட்டை. இதில் தானே போன தடவை இருந்துச்சு. 2 நோட்டு ஆச்சு.
நான் இந்த ஒரு நோட்டு கொடுக்க மாட்டேனாங்க. பாம்பை பார்த்தா ஓடிடு. பாம்பா அந்த சைடு நம்ம போயிட்டோம்ல. உண்மையான பாம்பா இருந்துச்சுன்னா நான்லாம் ஓடுவேன். உண்மையான பாம்பா இருந்துச்சுன்னா குட்டியாக தான் இருக்கும். ஒரு வேளை ஒரு நோட்டு இல்லையா? ஆமாண்டே, அது கிழிஞ்சு இருக்குல்ல. ஒரே ஒரு நோட்டு. கடவுளே கருணை நீதானே, நாங்களை ஜெயிக்கணும். எங்க அவமானமாக போகுது. அப்புறம் கேம் பிளேல சுத்திடக்கூடாது. எஸ். ஆஹா, கடைசி கடைச்சிருச்சே. ஐயோ, எஸ்கேப் பண்ணுமே. என்ன பண்ணணும்? இப்போ வந்து அந்த வழியை போய் அந்த வழியில் போகணும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் போக முடியாம இருந்துச்சு அந்த வழியா. அது எங்கடா இருக்கும் அந்த வழி? அதான் தேட்டர். நான் இப்போ வருமா பாரு, பிடிக்கிருக்கு. அந்த இடத்துல கேம்ப் அடிக்கணுமா, வெளியே போக விடாம. இது என்னடா டி? ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ கிடைச்சிருக்கு? எனக்கு அதிகமாக தான் கிடைச்சிருக்கு. 10 நோட்டு அடிச்சிட்டோம்ல. 250 இல்ல, 250 ரூபா. இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ கஷ்டம். 1000 ரூபா கிட்ட எடுக்க போண்டா. இன்னும் ஒரு 25 ரூபா. கொஞ்சம் நீ தான்டா? ஓ, நான் தானா? சரி, நீ ஒரு தடவை கஷ்டப்பட்டு எடுத்தோம்ல. இது டைட்டன் வாங்கிட்டு காசு இது எடுத்துருவோமா? சரி, கேம் பிளே முடிச்சிருவோமா? ஆல்ரெடி 30 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. டைட்டனபா. ஏ, 2 இது. ஆஹா, இதானாவா இஷ்டம். அதை எடுத்துருக்கலாமா ஃபர்ஸ்ட்? சரி, எடுத்து. ஐயோ, பரவாயில்ல. அந்த பக்கு துரதிருஷ்டமான பொருளாக இல்லை. ஏன்னா அது எடுக்கும்போது மணி சட்டம் போட்டாங்கல்ல, எந்த சட்டாலாம் போடல. இப்போ பாரு. அப்ப ஹோம் டைம் தெரியல. இந்த வழி தான் நம்ம வெளியே போய்க்கணும். பார்த்து இந்த வழியை தான் பார்த்து வச்சுக்கணும். இந்த வழி வருவான் பார்க்குறேன். வந்தாலும் இல்லடா, அந்த இதில் போய் எடுத்துருந்தான். இந்த இடத்துல 2 நோட் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இந்தா இன்ஃபினிட் ரன். ஐயோ, வேஸ்ட் ஆச்சு. அப்பா, நீ முடிஞ்சிட்டடா. உன் விதி அவ்வளோதான்டா. இன்னும் தேடிப்பாரு காடு வரைக்கும் வர்றான்டா. ஐயோ, அவன் வெளியே கேம்ப் அடிப்பான, என்ன பண்ணுவ? நீ அழிச்சிட்டேனா சொன்ன வர்றான்னு. கேம்ப் அடிப்பான்டா அவன் வெளியே. ஓடட்டும். ஓகே கைஸ், இதோட எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். நேரத்துக்கு நம்மளுக்கு 1000 ரூபா வாய்ப்பு இருக்கு. இல்லை, கிடைச்சிருச்சு. 1050 ரூபாய் கிடைச்சிருக்கு. டபுள் ஆகலாம், ரெண்டுமே இருக்க மாதிரியா? டைட்டன் வாங்குவோம். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம், இது உங்கள் KS வைல்ட் பிக்சல் கேமிங் தமிழ். ஓகே.